வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் குரு பகவான் எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தருவார் என்பதை குரு பயிற்சி, குரு பகவான் கெட்ட இடங்களில் அமரும் போதும் பயிற்சி பெற்று நல்ல இடங்களில் அமரும் போதும் எத்தனையோ பதிவுகள் நாம் போடப்பட்டிருக்கு. அதில் இப்பொழுது பார்ப்பது பொன்னவன், மன்னவன், பிரகஸ்பதி, அந்தணன், தனக்காரகன், புத்திரக்காரகன் என்றெல்லாம் குரு பகவானை அனைத்து ஜோதிடர்களும் அனைத்து ஜோதிட ஞானிகளும் புகழ்ந்து பேசுகின்ற குரு பகவானுக்கு மிகவும் சிறந்த இடம், அள்ளி கொடுக்கின்ற இடம். எதுவாக இருந்தாலும், எத்தனை கிரக தோஷங்கள் இருந்தாலும் அதை விலக்கி நற்பலன்களை செய்கின்ற காலமாக வருவது ராசிக்கு 2, ராசிக்கு 5, ராசிக்கு 7, ராசிக்கு 9, ராசிக்கு 11. இந்த ராசிகளில் அமரும்போது, இந்த ஸ்தான பலத்தில் அமரும்போது 7.5 சனியாக இருந்தால் கூட நற்பலன்கள் நடக்கும். அஷ்டம சனியாக இருந்தாலும் நற்பலன்கள் நடக்கும். அஷ்டம சனியாக இருக்கும்போது அஷ்டம சனியின் பாதிப்புகளே இல்லாமல் தடுத்து அந்த ராசிக்காரர்களை காப்பாற்றுவதுதான் குரு பகவான். ராகு கேதுக்கள் படு பாதகத்தை செய்து கொண்டு இருந்தாலும் குரு பலம் கிடைத்தவுடனே தோஷங்கள் நீங்கும், கெடு பலன்கள் குறையும், நற்பலன்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஒருவருக்கு 7.5 சனி நடந்து கொண்டிருக்கும் போது குரு பகவான் 7.5 நாட்டு சனின்னா 7.5 வருஷம் இல்லையா, அதில் 3 ஆண்டுகள் 7.5 சனியின் பாதிப்பே தெரியாத அளவுக்கு நன்மைகள் நடக்கும். ஒரு சில ஆண்டுகளில் 4 வருடமும் நற்பலன்களை தந்து விடுவார். 7.5 சனினா தான் பயம் இருக்கும். இதைவிட பயமானவர் குரு பகவான். குரு பகவானுக்கு மிகவும் கெடு பலன்களை தருகின்ற இடமாக ராசிக்கு 3ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும், ஒரு ராசிக்கு 6ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும், ஒரு ராசிக்கு 10ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் ஜென்ம ராசியிலும் அமரும்போது அதிகப்படியான தீய பலன்களை கொடுத்து விடுவார். என்னங்க இது, குரு பகவான் சூதுவாது அறியாதவர். எந்த ராசியாக இருந்தாலும் அந்த ராசிக்கு நன்மைகளை செய்வார். குரு பகவான் இருக்கின்ற இடம் கெட்டதாக இருந்தாலும் பார்க்கின்ற பார்வைக்கு கோடி புண்ணியம் சொல்வாங்க. பார்க்கின்ற இடத்தை விருத்திப்பார்னு சொல்கிறாங்களே, இவருக்குமா 7 இடங்கள் பாதகமாக வருகிறது என்கின்ற கேள்வி வரும். குரு பகவானாலும் பல கேடு பலன்களை தருவதற்குண்டான இடம்தான் இந்த ராசிக்கு 3, 4, 6, 8, 10, 12 ஜென்ம ராசி. இந்த காலங்களில் மிக விழிப்புடன் இருக்க வேண்டும். ஒவ்வொரு கிரகமும் நமக்கு விழிப்பையும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியதை உணர்த்துவதுதான் கிரகங்கள். குரு பகவான் ராசிக்கு 2இல் வரும்போது அதிகப்படியான நற்பலன்களை செய்வார். காரணம், 12ஆம் இடத்தில் இருக்கும்போது விரயங்களை கொடுத்து, ஜென்ம ராசியில் அமரும்போது வனவாச வாழ்க்கையை கொடுத்து, புரிதலில்லாத வாழ்க்கையும் புரிந்து கொள்ள முடியாத மனிதர்களாகவும் மாற்றுவது ஜென்ம ராசியில். ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்ந்து பொருள் விரயம், நிம்மதி குறைதல், தேவையில்லாத குழப்பம், யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியாத அளவுக்கு துன்பங்களை தந்து கொண்டு இருப்பார், தந்திருப்பார்.
அதிலிருந்து முற்று மாறுபட்டு ராசிக்கு 2 வரும்போது அனைத்து வகையான சுப நிகழ்ச்சிகளும் செய்து வெற்றி பெறுவதற்குண்டான வழியை காட்டுவார். ராசிக்கு 5ஆம் இடத்தில் வரும்போது எத்தனை தடைகள் இருந்தாலும் அத்தனை தடைகளும் விலக்கி, எத்தனை ஜாதக தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்களை செயல்படாமல் செய்து ராசிக்கு 5இல் அமருகின்ற குரு பகவான் எண்ணற்ற நற்பலன்களை செய்வார். ராசிக்கு 5இல் வருகிறாரா, 2 ஆண்டுகளாக நீங்கள் அனுபவித்து வந்த துன்பங்களும் கஷ்டங்களும் விலகி நற்பலன்கள் அதிகரிக்கும். ஒருவருக்கு ராசிக்கு 5இல் வருகிறது என்றால் புத்திர வாக்கியம் பெறுதல், பூர்வ புண்ணியஸ்தானம். 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திர பாக்கியஸ்தானம், திருமணம், வீடு கிரகப்பிரவேசம் செய்வது, சொத்துக்கள் வாங்குவது அல்லது வாங்கிய சொத்தை விற்பது, இப்படியெல்லாம் நற்பலன்களை செய்து கொண்டே இருப்பார். இந்த காலகட்டங்களில் 7.5 சனி, அர்த்தஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, ராகு கேதுக்கள் பாதகம், ஜாதகத்தில் தசா புத்தி சரியில்லாமல் இருப்பது, தசாவே சரியில்லாமல் இருந்தாலும் பாதகமாக தெரியாது, பாதகங்கள் இருப்பதாகவும் தெரியாது, மன வலிகளில் மன குமுறல்களில் மாட்டி தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிகப்படியான நற்பலன்களை செய்கின்ற இடம் ராசிக்கு 5இல் அமரும்போது. ஒரு ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் வருகிறார் என்றால் உறவுகளால் நன்மை, உறவால் நன்மை, நண்பர்களால் நன்மை, கட்டிய கணவன் அல்லது மனைவி இவர்களால் நன்மை, அனைத்து வகையான சிறப்பான பலன்களையும் 7ஆம் பாவத்தில் அமரும்போது மிகவும் சிறப்பாக செய்து முடிப்பார் குரு பகவான். ராசிக்கு 9இல் வரும்போது பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்தில் அமருகின்ற குரு பகவான் பாக்கியமான பல நற்பலன்களை அள்ளி கொடுப்பார். ஒருவருக்கு நன்மைகள் நடக்க வேண்டுமா, ராசிக்கு 9இல் குரு பகவான் வர வேண்டும். ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கும். என்ன சந்தேகம்னு கேட்டிங்கன்னாக்கா, இப்போ மிதுனம், கன்னி, அடுத்தது துலாம், அதற்கடுத்தது ரிஷபம். இந்த ராசிக்காரர்களுக்கு பாதக அதிபதியாச்சே நன்மைகளை செய்வாரா என்கின்ற கேள்வி, சந்தேகம் கட்டாயமாக ஒரு சிலரிடத்தில் இருக்கலாம். அதுவும் யாருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா, ஜோதிடத்தை ஓரளவுக்கு கற்றவர்களுக்கு இந்த சந்தேகம் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, துலாம் ராசிக்கு 3க்கும் 6க்கும் அதிபதி. பாதக அதிபதி பாதகஸ்தானத்தில் அமர்ந்தால் நன்மையா, சாதகஸ்தானத்தில் அமர்ந்தால் நன்மையா? ரிஷபராசிக்கு 8க்கும் 11க்கும் அதிபதி. இவர் கெட்டால் நல்லதா, நல்ல இடத்தில் அமர்ந்தால் நல்லதா? தனுசு ராசிக்கு 7ஆம் அதிபதி பாதக அதிபதி. ஏன்னாக்கா உபயராசியை வருது இல்லையா? அப்படி இருக்கும்போது குரு பகவான் நல்ல இடத்தில் அமர்ந்தால் நல்லதா, கெட்ட இடங்களில் அமரும்போது நல்லதா என்கின்ற கேள்வி வரும். கன்னி ராசிக்கும் இதே கேள்விதான் வரும். இந்த துலாம் ராசி, ரிஷபராசி, அடுத்தது மிதுனம், கன்னி, இந்த 4 ராசிக்காரர்களுக்கு இந்த சந்தேகம் வருவதற்கு சில காரணம் இருக்குது. பாதக அதிபதியாக வருகின்ற குரு பகவான் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில், இப்போது ரிஷபமாக இருக்கட்டும், மிதுனமாக இருக்கட்டும், கன்னியாக இருக்கட்டும், துலாமாக இருக்கட்டும், அது லக்கினமாக அமர்ந்து இவர் பாதக அதிபதியாக வருகின்ற காலத்தில் பாதக அதிபதியாகவே இருந்திருந்தால்தான் கஷ்டமாக இருக்கும். ஒருவேளை இதே துலாம் ராசியும் சரி, ரிஷப ராசியும் சரி, அடுத்தது மிதுன ராசி, கன்னி ராசியாக இருந்தால், லக்கினமாக இருந்தால், அவர் எப்படி இருக்கிறார் உங்கள் ஜாதகத்தில் பார்த்து அதற்கு பிறகுதான் பலன் சொல்லணும். இது கோட்சார பலன்.
கோட்சாரம் என்பதற்கு கிரகங்கள் பயிற்சி பெற்று அமருகின்ற ஸ்தானத்திலிருந்து பலன்களை கொடுப்பது. அந்த வகையில் கோட்சாரத்தில் குரு பகவான் பயிற்சி பெற்று அமரும் காலம் என்பது உங்களுக்கு எந்த விதமான வேறுபாடும் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் நற்பலன்களை செய்தே ஆக வேண்டும் என்கின்ற கட்டாயத்தில்தான் குரு பகவான் செயல்படுவார். எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அடுத்ததாக ராசிக்கு 2 வரும்போது நற்பலன்களை செய்வார், 5 வரும்போது அற்புதமான பலன்களை செய்வார், 7 வரும்போது நற்பலன்களை செய்வார், 9 வரும்போது நற்பலன்களை செய்வார்னு பார்த்துருக்கோம். 11 இருப்பதிலேயே மிகவும் சிறப்பான பலன்களை தருகின்ற ஸ்தானம் என்றால் அது 11ஆம் ராசியில் அமரும் போதுதான் குரு பகவான் அதிகப்படியான நன்மைகளை செய்வார். இதில் ஒரு ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். குரு பகவானும் சரி, சனி பகவானும் சரி, ராகு கேது பகவானும் சரி, எந்த ராசிக்காரர்களையும் கெடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் கெடு பலன்களை தருவது கிடையாது. காரணம், கொடுத்து கெடுக்கின்ற கிரகங்களாகத்தான் எல்லாமே இருப்பாங்க. இப்போது குரு பகவான் ராசிக்கு 2 வரான்னு வச்சுக்கங்களேன், தனலாபம், கேட்ட இடங்களில் காசு கிடைப்பது, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, குடும்பத்துக்காக உழைப்பது, பொருளாதார உயர்வு பெறுவது, கௌரவம் பெறுவது, இது எல்லாம் கொடுக்குறாரு இல்லையா. அடுத்தது 3 நாளில் கஷ்டம் வரும். 5ஆம் இடத்தில் நன்மை செய்வார். 6இல் எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் சந்திக்க வைப்பார். 7ஆம் இடத்தில் நன்மை செய்வார். 8இல் 7ஆம் இடத்தில் செய்த தவறுகளை அனைத்தையுமே உங்களுக்கு பல வகையான இன்னல்களுக்கு உள்ளாகி தண்டனைகளை கொடுப்பார். 9இல் நன்மையை செய்வார். 10இல் உங்களுக்கு வருமானம் குறைந்து கையில் காசு பணம் இல்லாமல் கடனாளிகளாகவும் தொழிலில் தோல்வி அடைந்த மனிதர்களாகவும் உருவாக்குவார். 11இல் நன்மையை செய்வார். 11இல் நன்மைகளை செய்யும் போது 12 ஜென்ம ராசியில் 2 ஆண்டுகள் துன்பங்களை தந்து விடுவார். கொடுத்து தானே கெடுக்கிறாங்க, நம்ம தானே நம்மளை வச்சு காப்பாற்றிக்கணும் எல்லாமே. அதை மறந்து விட்டு நன்மைகள் நடக்கும்போது தான் என்ற கர்வத்தில் அலைவது, தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் வைத்து கொள்ளாமல் ஊதாரித்தனமாக பணத்தை செலவழிப்பது, குடும்பத்திற்கு கட்டுப்படாத பிள்ளைகளாகவும் குடும்பத்தை காக்க முடியாத மனிதர்களாகவும் சுற்றித் திரிவது என்று பல வழியில் நீங்கள் இருந்தால் நல்ல நேரத்தில் சுற்றிடலாம், கெட்ட நேரத்தில் மாட்டிப்போமே. அந்த நேரத்தில் காப்பாற்றுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் இது பொருந்தும். ஒருவேளை ஜாதகத்தில் பாதக தசாவாக இருந்தால் கூட குரு பகவான் ராசிக்கு 2, 5, 7, 9, 11ஆம் இடங்களில் வரும்போது அந்த பாதக தசாவையும் பாதகத்தை தருகின்ற தசாவையும் தடுத்து நற்பலன்களை செய்வார். இதில் குருவுக்கு நட்பு ராசிகளாக இருந்தால் நன்மைகளை செய்வாரா, பகை ராசிகளாக இருந்தால் நன்மைகளை செய்வாரா, இப்படியும் ஒரு கேள்வி வரும். குருவுக்கு நட்பு ராசிகளாக இருந்தால் நண்பர்களால் நன்மைகள் நடக்கும், எதிர்பாராத திடீர் தன லாபங்கள் கிடைக்கும். இதில் மேசம், கடகம், சிம்மம், விருச்சகம், தனுசு, கும்பம், மீனம், இந்த ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே குரு பகவான் அதிகப்படியான நன்மைகளைத்தான் செய்வார். ஏன்னா நட்பாக வருவதாகவும் சமமாக வருவதாகவும் ஆட்சி உச்சங்களில் இவர்களுக்கு சிறப்பான பலன்களை தருகின்ற ஸ்தானத்தில் இருப்பார். சரி, மீதம் உள்ளது எத்தனை ராசி இருக்கு? ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம். இந்த ராசிக்காரர்களுக்கு திடீர் தனலாபங்களை நல்ல இடங்களில் அமரும்போது அள்ளி கொடுப்பார். பகையாளிகளும் உங்களுக்கு உறவாளிகளாக மாறி அள்ளி கொடுக்கின்ற ஸ்தானம்தான் இந்த ஸ்தானம். சரி, எதிரிகிட்ட இருந்து நீங்கள் வாங்கிடுறீங்க, பகையாளிகிட்ட இருந்து வாங்கிடுறீங்க, இல்லை ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்க வேண்டியதோ அல்லது உங்களுக்கு தர கடமைப்பட்டது எதுவாக இருந்தாலும் குரு பகவான் நல்ல இடத்தில் அமரும்போது கொடுக்க வைப்பார். அப்படி கொடுக்கும்போது கொடுக்கிற கிரகம்
அதை கொடுக்கும்போது அது நேர்மையாக இருந்தால், உழைப்புக்கேற்ற ஊதியமாக இருந்தால், உங்கள் வியாபாரத்தில் வெற்றி பெறுவதற்கு உழைத்திருந்தால் பெருசாக கஷ்டம் இருக்காது. அப்படி இல்லைன்னா எப்படி கொடுத்தாரோ அதே போல் கெட்ட இடங்களுக்கு வரும்போது அதை கரைக்க ஆரம்பித்து விடுவார். ஆகையால் எந்த ராசியாக இருந்தாலும் குரு பகவான் அமருகின்ற ஸ்தான பலத்திற்கு தக்கவாறு நற்பலன்களை அள்ளித்தான் கொடுப்பார். இந்த இடங்களில் குரு பகவான் அமரும்போது உங்களை நீங்கள் காப்பாற்றி கொண்டு அடுத்ததாக வருகின்ற கெடு பலன்களிலிருந்து உங்களை எப்படியெல்லாம் தற்காத்து கொள்ளலாம் என்கின்ற முடிவுக்கு நீங்கள் வர வேண்டும். அப்பொழுதுதான் சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.